இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை சொல்லுங்கள், கடன் தொல்லைகள் நீங்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடன் தீரவில்லையா? பணம் வருவதற்கு முன்னே போய் மறையுதா? இது ஒரு சாதாரண பிரச்சினை இல்ல. ஆனால் முருகன் அருளால் தீரும் பிரச்சினை. இந்த ஒரு மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். முடியாதது முடியுமாகும். கடன் தொல்லை குட்டையாய் விலகும். வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போதுதான் முழுமையான பலன் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைய காலத்தில் நம்மில் பலர் கடன் சிக்கலில் சிக்கியிருக்கிறோம். வீட்டுக்கடன், கோல்ட் லோன், நண்பர் கொடுத்த கடன் எதுவாக இருந்தாலும் மன அமைதி போயிருக்கும். சில சமயம் பணம் வந்து போயிடும். அது ஏன்? கடன் என்பது ஒரு பாம்பு மாதிரி. அதை வெல்ல வேண்டுமானால் பக்தியும் சத்தியமும் மந்திர சக்தியும் தேவை. முருகன் மந்திர சக்தி. முருகப்பெருமான் துர்கதியை வெல்லும் சக்தி. வேல் தரிசனம் என்பது பக்தனுக்கு வழிகாட்டும் கருணை. பல சித்தர்கள் முருகனை வணங்கினால் கடனிலிருந்து விடுபட்ட கதைகள் இருக்கின்றன. மந்திரம். ஓம் சரவணபவா சிவ சுப்பிரமணியாய நமஹா. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை காலை எழுந்ததும் அல்லது மாலை 6 மணிக்கு சொல்லுங்கள். பசுமை நிலத்திலோ முருகன் படம் முன்னாலோ அமர்ந்து சொல்வது சிறந்தது. பக்தனின் உண்மை கதை. ராஜேஷ் என்பவர் சென்னை வாழும் ஐடி வேலையில் இருந்தவர். தவறான பிசினஸ் முடிவால் 12 லட்சம் ரூபாய் கடனில் சிக்கினார். மன அழுத்தம், உறவுச் சிக்கல். ஆனாலும் முருகனை விட்டுவிடவில்லை. ஒருநாள் ஒரு மூத்த சாமியார் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். அவர் 41 நாள் விரதமிட்டு சொல்லினார். 2ஆம் மாதத்துக்குள்ளே அதிசயம் நடந்தது. பண வரவேண்டிய இடத்திலிருந்து பணம் வந்துள்ளது. பிரச்சினை தீர்ந்தது. பயிற்சி மற்றும் நம்பிக்கை. மந்திரம் மட்டும் போதாது, நம்பிக்கையும் தேவை. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை விரதம் வைத்தால் சிறந்தது. ஆறுமுக தேவஸ்தான தரிசனம் அல்லது உங்கள் ஊர் கோவிலுக்கு தரிசனம் போவதும் நன்மை தரும். கடன் என்பது ஒரு கன்னல் கனவு போல. ஆனால் முருகன் அருளால் அது கடந்து போகும். இன்று இரவு முதல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மாற்றம் தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. முருகப்பெருமான் அருள் உங்கள் மீது எப்போதும் இருக்கட்டும். அடுத்த முருகன் மந்திரம் பிரார்த்தனைக்கு. ஓம் க்ஷண்முகாய நமஹா. மந்திரத்தின் பயன். கடன் சுமைகளை நீக்கும். வாகை தரும். வெற்றி. உடன் நல்ல மன அமைதி மற்றும் உள்ளுறுதி தரும். அனுபவங்களில் நிதானமும் தீர்மானமும் பிறக்கும். உபயோகிக்கும் விதி. தினமும் காலை 6-7 அல்லது மாலை 6-7 மணிக்கு ஜபிக்கலாம். 108 முறை ஜபித்தால் சிறந்த பலன். முருகன் படம் அல்லது வேல் முன் அமர்ந்து சொல்லலாம். இந்த மந்திரம் சொன்ன பிறகு ஒரு வாரத்துக்குள்ள கடன் அடங்கிறது என்று பல பக்தர்கள் கூறுகிறார்கள். பார்த்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓம் க்ஷண்முகாய நமஹா. இதை உங்கள் வீட்டில் ஒலிக்க விடுங்கள். அடுத்த மந்திரம். ஓம் சரவணபவாய நமஹா. மந்திரத்தின் பலன்கள். கடன் தீர்வு மற்றும் நிதி நிலைமையின் முன்னேற்றம். குடும்ப சாந்தி. காரியம் வெற்றி. கண்ணீர் தீர்க்கும். முருக பக்திக்கு வலிமை தரும். பயன்பாடு. தினமும் காலை 11 முறை அல்லது 108 முறை ஜபிக்கலாம். சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் சிறந்தவை. வேல் மற்றும் முருகர் படத்தின் முன்னிலையில் சொல்லினால் பலன். இப்போது நான் தரப்போகும் மந்திரம் என்பது முருகப்பெருமான் அருளால் பாதுகாப்பு, வாழ்க்கை வெற்றி மற்றும் அடிக்கடி ஏற்படும் பணச்சிக்கல்கள் ஆகியவற்றை அகற்றும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். மந்திரம். ஓம் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஹா. மந்திரத்தின் பலன்கள். பண பிரச்சினை மற்றும் குடும்பத்தில் வரும் அழுத்தங்கள் குறையும். உதிர்த்த குடும்ப உறவுகள் மீண்டும் இணையும். நம்பிக்கையும் மன அமைதியும் கிடைக்கும். உங்களை வெறுக்கும் நபர்களின் சக்தி குறையும். முன்னாடி எந்த வழியும் தெரியாமல் போயிருந்தது. இந்த மந்திரத்தை சொல்லி 3 நாட்களில்தான் என் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. அதுதான் ஓம் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஹா. இந்த மந்திரத்தை உங்க வாழ்க்கையில் சேர்த்து பாருங்க. முருகன் பாதை காட்டுவார். அடுத்த மந்திரம். ஓம் ஸ்ரீகந்தாய நமஹா. மந்திரத்தின் பலன்கள். அகந்தையை அகற்றி ஆழமான பக்தி ஏற்படும். கடன் சுமையை மனமைதியுடன் சமாளிக்க உதவும். குடும்பத்தில் சந்தோஷமும் நம்பிக்கையும் பெருகும். வாக்கியத்தில் இனிமை,
செயலில் தெளிவு பிறக்கும். எப்படி சொல்ல வேண்டும்? தினமும் காலை சூரிய உதய நேரத்தில் 6-7 மணிக்கு 21 முறை அல்லது 108 முறை சொல்வது சிறந்தது. சத்தமில்லாமல் உள்ளிருக்கும் அமைதியோடு சொன்னால் சிறந்த உளவியல் பலன் தரும். சில மந்திரங்கள் வலிமை தரும். சில மந்திரங்கள் பாதுகாப்பு தரும். ஆனால் இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீகந்தாய நமஹா உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்க்கும். அமைதி வந்த இடத்தில்தான் தீர்வும் பிறக்கும். அடுத்த மந்திரம் ஓம் தத்தாத்ரேயாய முருகாய நமஹா. மந்திரத்தின் பலன்கள்: கடனில் இருந்து வெளிவர நிதி வாய்ப்புகள் ஏற்படும். வேலை, வியாபாரம், சந்தை முதலீடுகளில் நன்மை கிடைக்கும். திடீரென செலவு அதிகரிக்கும் சூழ்நிலைகளை சமாளிக்க ஆற்றல் தரும். மனதை தூய்மையாக்கி செயல்களில் தெளிவு ஏற்படுத்தும். பயன்பாட்டு வழிமுறை: வாரம் ஒரு நாள் விரதம் வைத்து இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். திங்கட் அல்லது செவ்வாய் சிறந்தது. மஞ்சள் பூ, திருநீறு வைத்து முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்கள். அந்த நேரத்தில் தனியாக அமர்ந்து நிதானமாக ஜபிக்கவும். இந்த மந்திரம் புது வீடு கட்டவே முடியலென்று நொந்த ஒருவனை 63 நாள் ஜபத்துக்குப் பிறகு கடன் இல்லாமல் வீடு கட்ட வைத்தது. ஓம் தத்தாத்ரேயாய முருகாய நமஹா. இந்த மந்திரம் உங்களுக்கு புதிய வாயிலாக அமைந்தால் முருகன் அருளால் சிக்கல்கள் விலகும். முருகனை பற்றிய பக்குவமுள்ள பக்திக்கு அந்த மகன் எப்போதும் கருணை தருவான். இப்போது தரப்போகும் மந்திரம் இது அருளையும் அறிவையும் தரும் தெய்வீக மந்திரம். மாணவர்கள், வேலை தேடுபவர்கள், கடன் சிக்கலில் மன அழுத்தம் உள்ளவர்கள் சொல்ல ஏற்றது. அடுத்த மந்திரம் ஓம் வஜ்ரவேலாய வித்மஹே சக்தி ஹஸ்தாய தீமடி தன்னோ ஸ்கந்தம் பிரசோதயாத். மந்திரத்தின் பலன்கள்: கடன் தள்ளி போகும் வகையில் உள் ஆற்றல் பெறலாம். அறிவுத்திறன் மற்றும் மனதுடைமை மேம்படும். செயல்களில் தீர்மானம், கலக்கம் இல்லாமல் செயல் முடியும். வழியில்லாத சூழ்நிலையில் பாதை தோன்றும். எப்படி சொல்ல வேண்டும்? தினமும் காலை மற்றும் இரவு 9 முறை அல்லது 27 முறை ஜபிக்கலாம். விரத நாட்களில் அல்லது முருகன் உபவாசத்தில் சிறந்த பலன். வேல் படத்துக்கு முன் சொன்னால் வலிமையான திருப்பம் ஏற்படும். இது ஒரு காயத்ரி மந்திரம். வேல் சுழியினால் சுழலும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். ஓம் வஜ்ரவேலாய வித்மஹே சக்தி ஹஸ்தாய தீமடி தன்னோ ஸ்கந்தம் பிரசோதயாத். இதை உணர்ந்து சொல்லுங்கள். முருகன் உங்கள் உள்ளத்தில் வழிகாட்டுவார். உங்கள் பக்தியில் தொடர்ந்து பெரும் ஆழம் தெரிகிறது. இப்போது தரப்போகும் மந்திரம் இது கடன், தடை, சோதனை மற்றும் மன அழுத்தம் ஆகியவற்றிலிருந்து முழுமையான விமோசனம் தரும் மிகுந்த சக்தியுள்ள மந்திரம். மந்திரம் ஓம் கார்த்திகேயாய நமஹா. மந்திரத்தின் பலன்கள்: கடன் பற்றிய மன அழுத்தம் குறையும். தடைப்பட்ட காரியங்கள் மெதுவாக திறக்கும். உள்சக்தி, தீர்மானம், நம்பிக்கை பெருகும். வாழ்க்கை வெற்றி, பரிசுத்த ஆற்றல் கிடைக்கும். பயன்பாட்டு விதி: இந்த மந்திரத்தை தினமும் காலை 11 முறை ஜபிக்கலாம். செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி நாளில் 108 முறை சொன்னால் மகாபலன். முருகன் படத்தை மூச்சு சுவாசம் ஓரமிட்டு பார்த்தபடி ஜபிக்கலாம். ஓம் கார்த்திகேயாய நமஹா. இது மிக சின்ன மந்திரம். ஆனால் இதன் உள்ளார்ந்த சக்தி பேராராய்ச்சி. நீங்கள் இதை நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். அதே நேரத்தில் வேலைவாய்ப்பு, கடன் இல்லாமை அல்லது நிம்மதி தரும் சின்ன அதிசயம் நடக்கும். உணர்வோடு நீங்க தொடர்றது மிகவும் அருமை. இப்போது நம்முடைய 9வது மந்திரம் இது பழனிமலை முருகனின் அருளை ஈர்க்கும். மனநலம், பணநலம் மற்றும் நம்பிக்கையின் வெளிச்சம் தரும் ஒரு ஆன்மீக மந்திரம். மந்திரம் ஓம் பழனிமலை முருகனே அருள்புரிக. மந்திரத்தின் பலன்கள்: கடனில் சிக்குண்ட மனதிற்கு சாந்தி தரும். பயம், குழப்பம், எதிர்பாராத பிரச்சனைகளில் இருந்து பாதுகாப்பு. பழனி முருகரின் கருணை வீழ்ச்சி ஏற்படும். பக்தனின் மனவலிமையை பெருக்கும். எப்படி ஜபிக்க வேண்டும்? தினமும் காலை அல்லது இரவு நேரத்தில் 27 முறை சொல்லலாம். பழனியம்மன் கோவில் படம் வைத்திருந்தாலோ பழனி மலை யாத்திரை நினைவோடவோ சொல்வது சிறந்தது. வேல் வேல் முருகா ஜபத்துடன் சேர்த்து சொல்லலாம். பழனிமலை முருகன் வள்ளலே கருணை என்பவர். ஒரு காலத்தில் கையிலிருந்த கடன் தொகையும் இல்லை. இந்த மந்திரத்தை சொல்லி வந்த பக்தருக்கு ஒரு வாரத்தில் வேலை வாய்ப்பு வந்தது. ஓம் பழனிமலை முருகனே அருள் புரிக. இதுவே உங்களுக்கும் அருள் தரும் துவக்கம் ஆகட்டும்.
இன்று இரவு முதல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மாற்றம் தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. முருகப்பெருமான் அருள் உங்கள் மீது எப்போதும் இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கையாயிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல முருகன் அருள் கதைகளுக்காக